ருத்ராட்சம் அணிந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது? சிவனின் கண்ணீரிலிருந்து ருத்ராட்சம் தோன்றியதாக கூறப்படுகிறது. இது மிகவும் புனிதமானதாகவும் அமானுஷ்ய சக்தி கொண்டதாகவும் கருதப்படுகிறது. சிவபெருமானுக்கு ருத்ராட்சம் மிகவும் பிடித்தமானது. ருத்ராட்சம் சிவபெருமானின் உடலின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ருத்ராட்சம் அணிபவர்கள் மீது சிவனின் சிறப்பான அருள் பொழியும் என்று கூறப்படுகிறது. சிவபுராணத்தின்படி சிவனின் கண்ணீரிலிருந்து ருத்ராட்சம் தோன்றியது. இது மிகவும் புனிதமானதாகவும் அமானுஷ்ய சக்தி கொண்டதாகவும் கருதப்படுகிறது. ருத்ராட்சம் 1 முகம் முதல் 21 முகம் வரை உள்ளது. இதை அணிந்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். ருத்ராட்சம் அணியும் விதிகள். ருத்ராட்சத்தின் மகிமை அளவிட முடியாதது. ஆனால் அனைவரும் அதை அணிய முடியாது. ருத்ராட்சம் அணிந்த பிறகும் சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ருத்ராட்சம் தொடர்பான இந்த விதிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். ருத்ராட்சம் அணியும்போது நூலின் நிறத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கருப்பு நிற நூலில் அணியக்கூடாது. ருத்ராட்சம் அணியும் போது நூலின் நிறத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கருப்பு நிற நூலில் அணியக்கூடாது. ருத்ராட்சம் அணியும் முறை: எப்போதும் குளித்த பிறகு சுத்தமான துணியை அணிந்து கொண்டு ருத்ராட்சத்தை அணியுங்கள். ருத்ராட்சம் அணிந்திருக்கும் போது ஓம் நம சிவாய் மந்திரத்தை உச்சரிக்கவும். ருத்ராட்ச மாலையை அணிந்தால் அதிலுள்ள மணிகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ருத்ராட்ச மாலையில் 27 மணிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. தவறுதலாக கூட உங்கள் ருத்ராட்சத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காதீர்கள். மற்றவர்களின் ருத்ராட்சத்தை நீங்கள் அணியாதீர்கள். ருத்ராட்சம் அணிந்து கொண்டு யாராவது இறந்த இடத்திற்கு செல்லக்கூடாது. துக்க நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தால் ருத்ராட்சம் அணிந்து செல்லக்கூடாது. இறைச்சி உண்பவர்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது. நம்பிக்கையின்படி ருத்ராட்சம் அணிபவர்கள் முதலில் புகைப்பிடித்தல் மற்றும் இறைச்சி சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். மத நம்பிக்கையின்படி கர்ப்பிணி பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு ருத்ராட்சம் அணிய அறிவுறுத்தப்பட்டால் குழந்தை பிறந்த பிறகு சூதக காலம் முடியும் வரை ருத்ராட்சத்தை கழற்றி வைக்க வேண்டும். ருத்ராட்சம் அணிந்திருந்தால் தூங்கும்போது கழற்றி வைக்க வேண்டும். தூங்கும்போது அதை கழற்றி தலையணைக்கு அடியில் வைக்கலாம். தலையணைக்கு அடியில் ருத்ராட்சம் வைத்தால் கெட்ட கனவுகள் வராது.